தேர்தலை பொறுத்த வரைக்கும் பூத் லெவல் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழகத்துல ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பூத் லெவல் ஒர்க் கரெக்டா இருக்கான்னு கேட்டா கிடையாது. திமுகவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. அது உண்மை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூத் ஏஜென்டா இருக்கட்டும், அதுக்கு வெளியில இருக்க நிர்வாகிகளா இருக்கட்டும், அதாவது மக்களுக்கு உதவி பண்றவங்க, இதுல எல்லாம் திமுகவுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பெர்ஃபெக்டா நடத்தவும் செய்யறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க இதெல்லாம் நடக்குதுன்னு நம்புறாங்க. ஆனா நடக்கல. அதிமுக காரங்க நல்லா காசு இறக்குறாங்க பூத் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கு. ஆனா யாருமே ஒர்க் பண்றதுக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து எங்க ஊர் நிலைமையை சொல்றேன். மற்ற ஊர்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் யாரும் அவ்வளவா களத்துல ஒர்க் பண்ணவே இல்லை. அந்த தேர்தல் அன்னைக்கா இருக்கட்டும். திமுகல ரொம்ப எப்போ மாதிரி ஸ்டாண்டர்டா இருந்தாங்க. இதே மாதிரி தமிழகத்துல புதுசா வந்த கட்சிகளோட நிலைமை பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக, விஜயகாந்தோட கட்சி, அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்களோட கட்சி, அப்புறம் எவ்வளவு நாள் ஆனாலும் புதிய கட்சி மாதிரியே இயங்கிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி, இவங்களுக்கெல்லாம் பூத் லெவல் நிர்வாகம் ரொம்ப ரொம்ப மோசம். விஜயகாந்த் கட்சியை எடுத்துக்கிட்டோம்னா இப்ப கூட்டணி சேர்ந்துட்டாங்க. கூட்டணி சேரக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அவர் கட்சியில ஒரு வார்டுல ஏதாவது ஒருத்தர் 2 பேர் தான் போய் நிற்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, டைம் ஆக ஆக அந்த எதிர்க்க இப்ப திமுக அதிமுக அதிகமாக ஆள் நிற்பாங்கல்ல, அவங்களோட அந்த இதை பார்த்து, அவங்களோட வைபை பார்த்து அங்க போய் இணைஞ்சிருவாங்க. இந்த தேமுதிக நிக்க மாட்டாங்க பூத் ஒர்க்குக்கு. அதே மாதிரி மக்கள் நீதி மையம், கமலஹாசன் கட்சி சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு நிர்வாகம் சுத்தமாவே கிடையாது. நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு பெரிய கட்சியாகவும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாவும் ரொம்ப பேசுவாங்க. வரலாற படின்னு அவ்வளவு உளருவானுங்க. பூத் லெவல் ஒர்க்கு சீரோ. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல கூட இந்த நாம் தமிழர் கட்சியோட பூத் நிர்வாகம் இல்லவே இல்லை. பூத் ஏஜென்ட் கிடையாது. வெளியில மக்களுக்கு கைடு பண்றதுக்கு கொஞ்சம் கட்சிக்காரங்க இருப்பாங்க. அதுவும் நாம் தமிழர் கிடையவே கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல நம்ம தாவேகா கட்சி இந்த முதல் தேர்தலிலேயே சாதிச்சு காட்டியிருக்கு. அதுக்கு காரணம் முதல்ல பூத் ஏஜென்ட். பூத் ஏஜென்ட் கரெக்டா எல்லா பூத்ல இருந்தாதான் கள்ள ஓட்டு போடுறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த தேர்தலில் திமுக காரங்க இவங்க அதிமுக என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க எல்லாம் தற்கொலை ரசிகர் பசங்க, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, பூத் ஒர்க்னா இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நடந்ததெல்லாம் அப்படியே உள்டாவா. எல்லா பூத்லையும் பக்காவா டிவிகே ஏஜென்ட் உட்கார்ந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு உதவி பண்றதுக்கு வெளியில டிவிகே கட்சிக்காரங்க தொடக்கம் முதல் முடிவு வர பர்ஃபெக்டா உட்கார்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ திமுக காரங்களுக்கு ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு நிகரா எல்லா ஒர்க்கையும் தாவக்கம் பண்ணியிருக்கு. ஜெயிக்க போறது யாருங்கிறது 4ஆம் தேதி தெரிஞ்சாலும் இந்த பூத் நிர்வாக விஷயத்துல டிவிகே ஆல்ரெடி ஜெயிச்சிருச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா, நம்ம டிவிகே கட்சி என்னைக்குமே இனி யாராலையும் அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிர்வாகம் எல்லா இடத்துலையும் வேரூண்டி இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் சொல்றது மாதிரி கவனிக்க வேண்டிய விஷயம், டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஓப்பனாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் இந்த பூத் லெவல் நிர்வாகிகள் ஒர்க் பண்றாங்கல்ல, இதுல எங்க பார்த்தாலும் டிவிகேவும் திமுகவும் தான் உட்கார்ந்துருந்தாங்க. இவங்க தான் அதிகமா ஆக்டிவாகவும் இருந்தாங்க, எல்லாம் கரெக்டா நடத்தினாங்க. அதிமுக கட்சியை காணவே இல்லை. 1-2 பேர் சும்மா இருந்தாங்க, காசு வாங்குறதுக்காக வந்து உட்கார்ந்துருந்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க. மற்றபடி வேற எந்த கட்சியில இருந்தும் யாருமே வரல. ஆனா டிவிகே வந்தது. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எல்லாரும், நாங்க வெறும் ரசிகர்கள் இல்லை, நாங்க தற்கொலைகள் இல்லை, எங்களாலே அரசியல் செய்ய தெரியும்னு இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டிட்டாங்க. ஒருவேளை டிவிகே வெற்றி பெற்று அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பூத் லெவல் நிர்வாகிகள் தான் அப்படிங்கிறத நான் சொல்றேன்.